அனைவருக்கும் வணக்கம். உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய கிராமம் ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு அண்ணா, அவர் பேர் சுப்பிரமணியன். அவர் யாரோட பேசினாலுமே பேசி முடிக்கும்போது வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு போவார். இன்னொரு அண்ணா பேர் நடேசன். அவர் என்ன பண்ணுவார், யாரு அந்த முட்டா பேலா, அந்த தக்குரி பேலா அப்படியே பேசுவார். இந்த உரையாடல்களை கேட்டு இருந்த நான் கல்லூரிக்கு ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு ஒரு 5 வருஷம் கழிச்சுட்டு திரும்ப ஊருக்கு போகிறேன். போகும்போது அண்ணே சுப்பிரமணிய அண்ணனை பார்த்தீங்களானே, யார் வாழ்க வளமுடன் சுப்பிரமணிய அண்ணனா அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் இந்த நடேச அண்ணன் பேர் கேட்டால் அவரு யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகளான அந்த முட்டாள் பையன் என்ற வார்த்தையோட சேர்த்து அவர் பேர் சொல்ல ஆரம்பித்தாங்க. அதனால் நம்ம வாயிலிருந்து பேசக்கூடிய வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாகவே இருக்கட்டும். அந்த நம்ம வாயிலிருந்து வருதோ அது நம்மளுக்கே நிலைச்சு போயிருன்றதுக்கு இந்த சின்ன உதாரணம். அதனால் நினைப்பது, பேசுவது, செய்வது அனைத்தும் நல்லதாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.